ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆன்கோயிங் ஸ்கீம் அது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது. அந்த அடிப்படையில் தான் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்று விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும், மார்ச் மாதம் கிடைக்கும், ஏப்ரல் மாதம் கிடைக்கும். இருந்தாலும் இந்த 3 மாத தொகையும் முன்பணமாக கொடுத்து அதோட கோடைகால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். மகளிர் உரிமை தொகை 5000 கொடுத்ததை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிய அமைச்சர்கள் முன்னாள் மந்திரிங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி அடிச்சு விடுறாங்க. பொன்முடி கிட்ட நிருபர்கள் கேட்டதுக்கு எப்படி பதில் சொல்லியிருக்காரு பாருங்க. இன்று இபிஎஸ் போன்ற அடிமைகள் எல்லாம் அங்கே இருக்கிற மோடிக்கு காவடி தூக்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற வகையிலே தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார். நாங்கள் மறுபடியும் கண்டிப்பாக நாம் தான் ஆட்சி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. வருகிற பொழுது மகளிருக்கெல்லாம் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஆகவே பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். காவடி தூக்கி கொண்டிருக்கிற அதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்னென்ன பேசுறாங்க, எதனா செஞ்சு கொடுத்திருக்கிறானா கடந்த காலங்கள்ல? ஒண்ணுமே இல்லை. விஜய் கூட்டத்துல ஒருத்தர் இறந்தது பத்தியும் 5000 ரூபாய் கொடுத்ததை பத்தியும் அமைச்சர் நாசர் வேற மாதிரி பதில் சொல்லிட்டு கிளம்புன்னு போயிட்டே இருந்தாரு. விஜய் கூட்டத்துல 50 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அரசவம் அடிச்சிருக்காரு. திமுகவை குற்றம் சொன்னா முதல்ல குரல் கொடுக்கிறது அமைச்சர் ரகுபதினு முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அவர் எப்படி போட்டு தாக்கியிருக்காருன்னு பாருங்க. மகளிர் தொகை 5000 ரூபாய் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி வாய முதலமைச்சர் அடைச்சிட்டாருன்னு ஒரே போடா போட்டிருக்காரு. இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பின்பற்றி தற்போது 12 மாநிலங்களில் மகளிர் உதவித்தொகை திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்னும் அவங்க எத்தனை லட்சம் பேருக்கு எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நாம் கொடுத்த அளவுக்கு யாருமே இந்தியாவிலே கொடுக்க முடியாது. சட்டமன்ற தேர்தலை சாக்காக வைத்து இந்த திட்டத்தை முடக்க பாஜகவும் அதிமுகவும் இணைந்து நீதிமன்ற வழக்குகள் மூலம் திட்டம் போட்டன. எனவே தான் இதை முன்னரே அறிந்து கொண்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்களுக்கான தொகையை உடனடியாக தந்திருக்கின்றவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வெறும் அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவார், ஆனால் அவற்றையெல்லாம் நிறைவேற்றவே மாட்டார். பெண்களுக்கு நாங்கள் விடியல் பயணம் என்று சொன்ன பொழுது அன்றைக்கு அதை கொச்சைப்படுத்தியவர் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பொய்பாடி பழனிசாமி ஆவார். டிரைவர் கண்டக்டருக்கு சம்பளம் போட முடியலை. இந்த நிலையிலே எப்படி மகளிருக்கு கட்டணம் இல்லாத இன்றைக்கு விடியல் பயணத்தை தரப்போகிறார்கள் என்று சொன்னார். அதை தந்து காண்பித்து நிரூபித்திருப்பவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மக்களுக்கான நலத்திட்டங்களை சூழ்ச்சி செஞ்சு யார் தடுக்க நினைச்சாலும் அதை முதலமைச்சர் முறியடிப்பார்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிரடி காட்டியிருக்காரு. ஒன்றிய அரசை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், தேர்தல் வரும்போது நாங்க உரிமை தொகை முறையில் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாயை நிறுத்துறதுக்கு எல்லா விதமான சூழ்ச்சியும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா 1000 ரூபாய் அவங்க வாங்கும்போது இதை நிறுத்தினோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்புல தான் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒன்றிய அரசோடு சேர்ந்து ஒரு சூழ்ச்சியை செய்ய பார்த்தாங்க. ஆனால் அதையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார்கிட்டையுமே சொல்லாமல், இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரிடமும் சொல்லாமல் உடனடியாக இன்னும் அடுத்த 2 மாதத்துக்கு அவங்களுக்கு வர வேண்டிய உரிமை தொகை அவன் நிறுத்தணும்னு முடிவு பண்ணானா
நீ 1000 ரூபா நிறுத்தினா நான் 5000 ரூபாயா கொடுப்பேன் என்னுடைய மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பயம் அப்படிங்கிறது வந்து இப்போ அவங்களுக்கு தான் அந்த பயம் வந்துருச்சு. அந்த தேர்தல் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதடா எல்லாமே போச்சேடா அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்னவோ அதை தொடர்ந்து அது சூழ்ச்சி செய்து அதை யார் நிறுத்த நினைத்தாலும் சரி, அதையெல்லாம் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முறியடித்து மக்களுக்கான அந்த பணியை கண்டிப்பாக செய்வார்.